கம்மாள பெண்ணு வலது காலம் வாங்கி இடது காலம் சாமி இருக்காமக்கு அச்சு அடியானது ஆகாயம் திடுகிட்டு பூமாதேவி திடுகிட்டு அகிலமே கிடுகிடுன்னு ஆடி போச்சு சுவாமினா இதை சொன்னிய விருதாமக்க பாபுனித்த படசாத்தி வாடான்னு அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி ஐயோனுக்கு அள்ளிடாதவே பசியா வந்தவனுக்கு பால் வாக்காதவே எரிய கொல்லி எட்டி வச்சவை அண்ணாங்கூலி வாயில் அடிச்சவை அந்தங்கூலி அபகரிச்சவை கூலியை குறைச்சவை பரபரக்க அளந்தவை எத்த தாயிட்டாலும் நடுத்தரில் எட்டி வச்சவை பங்காளி சொத்து அபகரிச்சவை நடக்கிற வயல முள்ள அடிச்சவை பால்ல தண்ணி கலந்தவை தான் மனைவி இருக்க பிறகு மனைவி மீது ஆசைப்படுறவை இவாருக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலன்னு இவாருக்கெல்லாம் பாம்பு குயி பள்ளி குயி அரணர் குயி என்று சொல்லக்கூடிய குயில தள்ளு சுவாமினா பாவத்தை சொல்லி வரைய இருக்கமக்கா உன்னித்த படசாத்தி வாடான்னு அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி ஐயோன்னு உனக்கு அள்ளிட்டவர் பசியா முகம் பார்த்தவர்களுக்கு பால் வார்த்தவர் நடக்கிற வயலில் தண்ணீர் பந்து விட்டவர் நடக்கிற வயலில் அன்னவரம் கொண்டவர் இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலன்னா இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமி சொன்னிய வீரகாமக்கா எட்டி கொட்டை இடி மருந்து இடுகளில் சாராயம் வாணிய செக்கில கொட்டி 3 உருண்டை ஆக்கலாம் வீரகாமக்கா அதையும் சாப்பிட்டு வரான் வீரகாமக்கா காய் உதுரும் பூ உதுரும் 10 மாசம் பிண்டா அருந்தவிய பொறி அடிச்சு பிறந்த விட்டு சோறு நீர்கோணம் தலை மேல செத்தவங்க வராங்க சிவலோகம் மாண்டவங்க வராங்க வைகுந்தம் காரிய கதவத்தாரு ஹரிச்சந்திரா வெய்யூடு மின்னுக்கு பின்ன தூக்கு ஐயா இந்த கல்யாணம் நடக்குது நான் காலையில் சாவு போய் வந்தேன் இந்த மாபெர சபையிலே மக்கள் அனுபவதற்காக ஒரு பெண்ணின் கழுத்திலே தாலி ஏறு நேரத்திலே தடுத்து நிறுத்துகிறாயே ஏன் நிறுத்துகிறாய் எதற்கு நிறுத்துகிறாய் மன்னா ஆமா பெண்ணே நீ யார் எந்த நாடு உன் பேர் என்ன திருமணத்திற்கு காரணம் என்ன மன்னா நான் இதே நாட்டில் சேர்ந்தவள் சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள் பெயர் வேல்விழி என் கற்பை ஒருவன் கதற கதற கருத்தவன் யார் அவன் எங்கிருக்கின்றான் அவன் பேர் என்ன இடத்தில் தான் இருக்கின்றான் இதே நீதிமன்றத்தில் தான் இருக்கின்றான் நாடாள பிறந்தவன் இந்நாட்டு இளவரசன் உண்மகன் மதிவன் சரியான நாடகம் இது யாரோ ஒரு ஏழப்பனை கருப்பாய் கிடத்து விட்டு நல்லவனுக்கு மகன் வெக்கப்படும் அட பாவி நல்லவனு போல் நடிச்ச தங்க வைக்க கிடைக்கிற பாவி நீதான் நாட்டு இளவரசனா நீ நாட்டு சொல்லி வெக்கப்படுகிறது வேற பையன் அம்மா அவனை போட்ட மழை கேட்டு முகத்தில் வீசி இறந்து விட்டு என் பின்தொடருமாமா இவ்வளவு நல்லவனை பார்த்து திருமணம் முடிவு அண்ணோட கடமை பின்தொடருமாமா இந்நாட்டில் ஒரு உலகம் போட்டு மொத்தவர் நினைத்து தானே உன் மீது அளவுக்கு அதிகமாக கனவில் பார்க்கவில்லை உன் முகத்தில் வீழ்ப்பதற்கு வெட்கப்படுகிறேன் நீ கண்கலராவே நீதி கிடைக்கும் வாழ்வு கிடைக்கும் அப்படியே
என்னையே அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு அந்த இறைவனின் முடிவே இறைவனின் முடிவே அன்பான உறவு உத்தமனின் உயிருக்கே உயிருக்கே ஏன் இந்த பிரிவே அந்த இறைவனின் முடிவே இறைவனின் முடிவே அன்பான உறவே தன்னுடைய மகன் என்று பாராமல் என்னை சாட்டையால் வேட்டையாடுகின்ற ஐயப்பா அந்த பெண் யார் என்று தெரியாது. அவள் ஒரு நாசக்காரி, அவள் ஒரு மோசக்காரி, அவள் ஒரு வேசக்காரி, அவள் ஒரு கொடியவள், அவள் ஒரு நாசக்காரி, அவளா மோசக்காரி, அவளா கொடியவள், கொலைபாதகா, இதான் கொடியவள். மன்னா இந்த மாபெரும் சபையிலே மக்கள் வந்திருக்காங்க. உண்மைதான். ஒரு பெண்ணின் கழுத்திலே தாலி ஏறு நேரத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஓடி வந்து தன் கற்பையே கெடுத்து விட்டது என்று பெண்ணா சொல்ல மாட்டாளே. சொல்லுவாளோ? சொல்ல மாட்டாளே. பயந்து அடிக்காத. இவனா இவனா எங்கிருந்தா ஓடி வந்த ஒரு நாசக்காரி. அவள் நம்பிக்கை வந்து விட்டது. மகன் மீது நம்பிக்கை அப்பா சுமதி பால் விட்டு சிராட்டு வத்தையின் தாயின் அந்த சதிகார பாவிக்கும் எனக்கு எந்தவித சம்மதம் முடியாது. அறியாதவனா தெரியாதவனா ஒன்று புரியாதவனா என் நாட்டில் நம்புகிறேன். நான் ஒரு நல்லவன், நான் ஒரு உத்தமன், நான் ஒரு அறியாதவனா தெரியாதவனா புரியாதவனா நல்லவனா நேர்மையானவனா உத்தமனா சென்றாய் படித்தாய் பட்டம் பெற்றாய் நான் தேர்வு என்று மனக்கோட்டு கட்டில்லை. அது மட்டும் கிடையாது. ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாட்டு எது கொடுத்தான் திருச்செங்கு மன்னன் மகன் ஹரிச்சந்திரன் அந்த வயல் வந்து அது மட்டும் கிடையாது. சிற்றின் வார்த்தை காத்து 14 காலம் சென்றார் ராமன் அந்த வயல் வந்தவனா தன் மைந்தன் கன்றில் மேல் தேரேற்றி கொண்டான் என்று தன் மைந்தன் மீது தேரேற்றி கொண்டானே மந்திரி சோழன் அந்த பரமனை வந்தவனான். நீதியோடும் நேர்மையோடும் கடமையோடும் கண்ணியோடும் நாட்டேன மாமன்னன் இனி முதல் நாட்டில்தான் நாட்டில் பெண்கள் கற்பனை எடுத்து விடுவான். அதை அகற்றி விட்டு ஒரு நாடு கழித்து விடுங்கள் ஆகட்டும். தளபதியாரை நீங்களாவது எடுத்து உரைக்க கூடாதா? நாடாள பிரதமர் நாட்டு இளவரசன் ஒரு உலக போற்று உத்தமன் என்று சொல்லியிருக்கலாம். ஏ மதிவானா நினைவிருக்கிறதா? அன்று ஒரு நாள் இதே அரசவையிலே என்னை பார்த்து கால் செருப்புக்கு சமம் என்று சொன்னாயே, நினைவிருக்கிறதா? ஆத்திரத்தால் அறுபடிந்து விட்டாயா? உண்மைதான். ஏய் முட்டாள், அன்றைய தீட்டின திட்டத்தை உங்கள் குடும்பத்தையே கருவறுக்க வேண்டும் என்று நான் தீட்டிய திட்டத்தில் முதல் பலி நீ. அப்படி என்றால்
முகமுடியால் தப்பித்து வாடியவன் தாடி கட்டும் தருவாயில் நிறுத்தையில் திருமணத்தை எடுத்து கொடுத்தால் கொடியவன் காதலியா சரியான பாவி செய்யாத ஒரு பாவத்தை நான் தான் செய்திருக்கிறேன் என் மீது மீட்பை சுமத்தி விட்டாய் காலம் ஒன்றாக சேரப்படி இருவரையும் பறிக்கும்படி வாங்கப்பட விடப்பட்டுள்ள இந்த உத்தமன் பதிவாளன் ஏய் அப்படி ஒன்று இருந்தால் தானே அது வரை நீ உயிரோடு இருந்தால் தானே உயிரோடு விட்டாதடா மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்து விடும் மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று விதியின் ரதங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தால் கொடுக்க எதுவுமில்லை குழப்பம் முடித்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை மறந்ததடா மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று
என்னை பார்த்தா கால் செருப்புக்கு சமம் என்று சொன்னாய். இந்த செருப்பு செய்யும் வேலையை பார்த்தாயா? ஏகுட்டான் சரியான பாவி. நாடாள பிறந்தவன் இந்நாட்டு இளவரசன் பாராமணியனை சாட்டையால் வேட்டையாடுகிற கொடியவனை நான் செலுத்த வேண்டும். என் நாட்டு மக்கள் நல்ல முறை வாழ வேண்டும் என்று நல்ல மனதோடு என்னுடைய தந்தை எனக்கு தளபதி பட்டத்தை கொடுத்தாரே, அதுவாடா இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். சிறு பாவை நம்பி சிறுக்கு பெண்ணை நம்பது என்று ஆண்டவர்கள் சொன்னார்களே, அதற்கு எடுத்துக்காட்டாக கூறிவிட்டால் நாசக்காரன். ஏ மோசக்காரா, ஏ தாடிகாரா, நல்லா இருப்பியா? 5:55 நீ குளோஸ். ஐயா அப்பா சாமி, நீ யாரு? நீ வள்ளி நாடகம் பண்றதுக்கு வரேன்னு அட்வான்ஸ் வாங்கணும்னே நான் கம்பெனி இல்லைன்னு நீ ஆச்சியா வாயில போட்டு கூடாது. எப்பா இந்த அடி நான் 18 வருஷத்துக்கு முன்னே மஞ்சள் கம்பெனில வாங்கி நீ கார் வச்ச ஆளுங்க அட்வான்ஸ் கொடுக்க வரட்டும். நீ அன்னைக்கே நான் வரலன்னு நீ வள்ளி நாடகம் பண்றதுக்கு வரலன்னு சொன்னேன். எப்பா எனக்கு 420 இருக்குடாப்பா சுகரு. எனக்கு ஒரே ஒரு ஆச்சு நான் சிவலாங்குமதி போய் சேர்ந்துருந்தேன். வாத்தியார்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன்டா. நான் வீடு வாசல் கூட வித்து குத்துருன்னு சொல்லுங்கடா பணத்தை. நான் கேட்டு பஞ்சாயத்து பொறம்போக்களுக்கு எப்பா உன்னை பார்க்கும் போதே பேய்மாக்குது. அந்த பஞ்ச பாண்டவரிலே நடுவராக பிறந்த அந்த பீம மகாராஜ மறிக்கிறேன். எப்பா எப்பா ஒரு அடி அடிக்கிறது புல் டேம்பு குத்து அடிக்கிறேன். என் 2 கண்ணு வெளி வர இந்த அடி வாங்கி நான் பாத்துக்கிறேன் சாமி. தெரியும்ல? தெரியுமே. ஏன்டா வந்த வாத்தியார் அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்களா? பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். அவர் பாத்துக்கிட்டு நடக்கிறாரு. நான் அடி வாங்கறது அதான் பாத்துக்கிறேன். ஐயா நம்மளுக்கு எதிரியாக மாறிவிட்டார். நம்மை பகைத்தவன் உண்மைதான். வாழ முடியுமா? வாழ விடக்கூடாது. வாழத்தை விடலாமா? அதானே என்ன செய்ய வேண்டும்? அருவக்காடு அருவக்காட்டுக்கு அவனை தரவனை எடுத்து சென்று எட்டி உதைத்து காலத்தை விட்டு விட்டுவா. காலத்துள்ள புலி மிருகம் அத்தனை அடிச்சு சாகடிக்கிட்டோம். அது மட்டும் கிடையாது, அப்படியே மீறி வந்தாலும் எங்கன்னா பிச்சை எடுத்தாவது உயிர் வாழட்டும். நாட்டுக்கு வந்தா உன் மூச்சு ஐயா உன் மூச்சு நின்று போச்சு. போடுறேன் நீ என்னாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க? என்னாட்டு தாய் குலங்கள் என்னை பற்றி போற்றுகின்றார்கள், உன்னை பற்றி தூற்றுகின்றார்கள். ஐயா என்ன பார்த்து கொடியவன் குற்றவாளி யார என்ன பார்த்து கால் செருப்புக்கு சமன் சொல்லும்போது பார்த்து தானே வச்சு ஏன் கேட்கத்தானே நல்லவன் நல்லவன்டா பாய் ஆடி தளபதியான சொல்றேன் சொல்றது ஓய்வு பணம் கட்டு 7 வேலத்தை எடுத்துடுறேன். 100 வேலை கிடையாது.
அம்மா 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 ஒரு பாவத்தை செய்யாதவனா செய்யாத ஒரு குற்றத்தை நான் செய்துவிட்டேன். கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் இந்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். அம்மா 10 மாத சுமதி பெற்றெடுத்த பாவத்திற்காக தன்னுடைய மகனுக்கு நீ காட்டிய வழி இதுதானா? தன்னுடைய மகனுக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா? அம்மா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். இளவாழை கண்டு உள்ளானதா, என் கைகள் தீண்டு இறகானதா. நான் அழிதாலும் தொழிதாலும் அழியே கிடையாதா. வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். பாய் போட்டு வச்சு